ஓம் நம சிவாய. தெய்வத்தின் குரல் முதல் பகுதி, வாக்கு வன்மை வர்ஷிப்பால் என்ற தலைப்பில் மகாபெரிவா அருளிய உரை. ஜெகன்மாதாவாக இருக்கிற அம்பாளை பற்றி அநேக மகான்கள், கவிகள் ஸ்தோத்திரங்கள் செய்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஸ்தோத்திர கிரந்தங்களுக்குள் 3 மிகவும் சிரேஷ்டமானவை. முதலாவது சௌந்தரிய லஹரி. ஸ்ரீ சங்கர பகவத்பாதர்கள் கைலாசத்துக்கு போனபோது சாக்ஷாத் பரமேஸ்வரன் தாமே அம்பிகையை பற்றி செய்திருந்த சௌந்தரிய லஹரி சுவடிக்கட்டை நம் ஆச்சாரியர்களுக்கு கொடுத்து அனுகிரகித்தார். அதில் மொத்தம் 100 ஸ்லோகங்கள் இருந்தன. ஆச்சாரியால் கைலாசத்திலிருந்து திரும்பி வரும்போது வாசலில் காவலிருந்த நந்திகேஸ்வரர் மகா பெரிய சொத்து கைலாசத்திலிருந்து போகிறதே என்று நினைத்து ஆச்சாரியால் கொண்டு வந்த சோடியிலிருந்து தம் கைக்கு கிடைத்ததை அப்படியே உருவி கொண்டு விட்டார். முதல் 41 ஸ்லோகங்கள் மட்டுமே ஆச்சாரியால் கையில் நின்றன. பாக்கி 59 ஸ்லோகங்கள் நந்திகேஸ்வரர் கைக்கு போய்விட்டன. அப்புறம் ஆச்சாரியால் தாமே அந்த 59 ஸ்லோகங்களையும் கடல் மடை திறந்த மாதிரி பாடி பூர்த்தி செய்து விட்டார். இவ்விதத்தில்தான் இப்போது 100 ஸ்லோகங்களோடு உள்ள சௌந்தரலகரி உருவாயிற்று. அதில் முதல் 41 ஸ்லோகங்கள் மந்திர சாஸ்திர சூக்ஷ்மங்கள், குண்டலினி யோக தத்துவங்கள், ஸ்ரீவித்யா ரகசியங்கள் முதலியவற்றை சொல்கின்றன. அதில் உபாசகர்களுக்கு ரொம்பவும் உபயோகமான விஷயங்கள் இருக்கின்றன. ஆனாலும் பின்னால் உள்ள ஆச்சாரியால் வாக்கிலிருந்து வந்த 59 ஸ்லோகங்களின் அழகே அழகு. இந்த ஸ்லோகங்களில் அம்பாளின் சிரசிலிருந்து பாதம் வரையில் அங்கம் அங்கமாக வர்ணிக்கிறார். கம்பீரத்துக்கும் சரி, மாதுரத்துக்கும் சரி, இந்த வாக்குத்தான் சிகரம் என்று சொல்கிற மாதிரி அப்படிப்பட்ட அற்புதமான ஸ்லோகங்கள் இவை. பழங்காலத்தில் செய்த அதிசுந்தரமான விக்கிரகங்களிலும் சிற்பங்களிலும் நகத்தளவு பங்கமானால் கூட பிற்காலத்தவர்களால் அதே மாதிரி வேலைப்பாட்டோடு செய்து ஒட்டு போட முடியவில்லை. இந்த மாதிரி தான் ஆச்சாரியலின் சௌந்தரலகரி ஸ்லோகத்தில் ஒரு வார்த்தையை எடுத்துவிட்டு அதற்கு பதில் இன்னொரு வார்த்தையை யாரும் போட முடியாது. ஆதி சௌந்தரலகரியில் 59 ஸ்லோகம் நஷ்டமானதே நம் பாக்கியம்தான். நந்திகேஸ்வரர் அதை உருவி கொண்டிராவிட்டால் ஆச்சாரியலின் இந்த அற்புத வாக்கு லோகத்துக்கு கிடைத்திருக்காதல்லவா என்று தோன்றுகிறது. இப்படிப்பட்ட கவித்துவ பொக்கிஷமாக ஒரு கிரந்தத்தை செய்து முடிக்கிற போது ஆச்சாரியால், இதில் நான் செய்தது என்னம்மா இருக்கிறது, எல்லாம் நீ கொடுத்த வாக்கு, நீ தந்த வாக்கால் உன்னையே துதித்தேன் என்று வினய சம்பத்துடன் சொல்கிறார். அவளை துதிக்கிற கவித்துவமும் அவளது உபாசனையாலே அவளவர்களால் சித்திக்கிறது என்று தெரிவிக்கிறார். அம்பாளை பற்றிய முக்கியமான 3 கிரந்தங்களில் இன்னொன்று மூக பஞ்சசதி. காமாட்சி அம்பாளின் பொதுவான மகிமை பற்றி ஆர்யா என்ற விருத்தத்தில் 100 ஸ்லோகங்கள், அவளுடைய பாதார விந்தங்களின் அழகை பற்றி மட்டும் 100 ஸ்லோகங்கள், சுதிக்கு உகந்த அவளது குணங்களை பற்றி 100 ஸ்லோகங்கள், அம்பாளின் கடாட்ச வீக்ஷண்யத்தை பற்றி மாத்திரம் 100 ஸ்லோகங்கள், அவளுடைய புன்சிரிப்பின் சௌந்தரியத்தை பற்றிய 100 ஸ்லோகங்கள் என்றபடி மொத்தம் 500 ஸ்லோகங்களை புழிந்து விட்டார் மூகர். 100 ஸ்லோகங்கள் கொண்ட தொகுப்புக்கு சதகம் என்று பெயர். தமிழில் கூட தொண்டை மண்டல சதகம், அரப்பளீஸ்வர சதகம் என்றெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நான் மேலே சொன்ன 100 ஸ்லோகங்களுக்கு முறையே ஆரிய சதகம், பாதாரவிந்த சதகம், ஸ்துதி சதகம், கட்டாட்ச சதகம், மந்தஸ்மித சதகம் என்று பெயர். 500 சேர்ந்த நூலுக்கு மூக பஞ்சசதி என்று பெயர். ஆர்யா சதக முடிவில் அம்பாளை ஆராதிக்கிறவனுக்கு அமிர்தம் போன்ற வாக்கு சித்திக்கிறது என்று சொல்லியிருக்கிறது. அம்பாளை பற்றிய முக்கியமான ஸ்தோத்திரங்களில் 3வது ஆர்யா த்விசதி என்பது. 2 சதம் 100. ஆர்யா த்விசதி என்ற இந்த ஸ்துதி ஆர்யா என்ற விருத்தத்தில் 200 ஸ்லோகங்கள் கொண்டது. லலிதா சத்வரத்னம் என்றும் இதற்கு இன்னொரு பெயர் உண்டு. அம்பாளுடைய பிரசாதத்தை பரிபூர்ணமாக பெற்ற துர்வாச மகரிஷி செய்த நூல் இது. இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ணினாலே நல்ல வாக்கு உண்டாகும் என்பது கண்கூடு. ஸ்ரீ காமாட்சி ஆராதனை கிரமத்தை செய்தவரே துர்வாசர்தான். பட்டாரிகை எனப்படும் பராசக்தியின் 3 முக்கிய உபாசகர்களுக்கு மட்டுமே பட்டாரகர் என்ற பட்டம் உண்டு. இந்த பட்டம் பெற்றவர்களில் ஒருத்தர் சாக்ஷாத் ஈஸ்வரன், இன்னொருத்தர் காளிதாசன், 3ஆமவர் துர்வாசர்தான். காமாட்சி ஆலயத்தில் இவருக்கு பிம்பம் இருக்கிறது. அம்பாளை பற்றிய இந்த 3 பிரதானமான ஸ்தோத்திரங்களும் அவள் அருளால் நல்ல வாக்கு சித்திக்கிறது என்கின்றன. ஆனால் முடிவாக இந்த துதிகள் எல்லாம் அம்பாள் உபாசனையின் முக்கிய பலனாக ஞானம் சித்திக்கிறது என்பதையே சொல்கின்றன. அஞ்ஞானம் நீங்கி ஞானம் வருவதுதான் மோட்சம். இதை அம்பாள் அனுகிரகிக்கிறாள். ஓம் நம சிவாய. இந்த அருள் உரையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஓம் நம சிவாய. ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கர.